மங்களூருவில் இந்து அமைப்பைச் சேர்ந்த நபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து தட்சிண கன்னடா மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளது. கர்நாடக மாநிலம் தட்சிணா கன்னடா மாவட்டம் மங்களூரு அருகே இந்து அமைப்பைச் சேர்ந்த சுஹாஸ் செட்டி என்பவர் காரில் சென்று கொண்டிருந்தார். பச்டே பகுதியில் சென்றபோது சுஹாஸ் செட்டி காரை விபத்துக்குள்ளாக்கிய மர்ம நபர்களால் அவரை பயங்கர ஆயுதங்களால் தாக்கி படுகொலை செய்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் படுகொலை தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலானது. இதனிடையே சுஹாஸ் செட்டி படுகொலையை கண்டித்து முழு அடைப்பு போராட்டத்திற்கு விஸ்வ இந்து பரிஷத் அழைப்பு விடுத்துள்ளது. இதனால் பொது அமைதி மற்றும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் தட்சிணா கன்னடா மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளது. தட்சிண கன்னடா மாவட்டத்தில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு இந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் தள் அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளதால் மங்களூரு நகரில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டு உள்ளன. பெங்களூருவில் வந்த 4 பேருந்துகள் மீது மர்ம நபர்கள் கற்களை வீசி தாக்கியதால் KRCTC பேருந்து சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சாலைகளும் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.